ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, எந்த செக்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் எலக்ட்ரானிக் சர்க்யூட் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை எப்படி டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுறது, இதை பற்றி தான் படிப்பீங்க. இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் டியூரேஷன் இருக்க அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா 12th சயின்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் ஆர் பயாலஜி சப்ஜெக்ட்ஸில் மினிமம் 50% to 70% அக்ரிகேட் மார்க்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட் தியரி அண்ட் அனாலிசிஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் காம்பனன்ட், டிஜிட்டல் லாஜிக் டிசைன், சிக்னல் ப்ராசஸிங், கண்ட்ரோல் சிஸ்டம், கம்யூனிகேஷன் சிஸ்டம், மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் எம்படட் சிஸ்டம், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மாதிரியான தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் லேர்ன் பண்ணுவீங்க. இந்த கோர்ஸ் பர்சியூ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஜாப் பொசிஷன்ஸ் இருக்குது. லைக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியராகவும் சிஸ்டம் கண்ட்ரோல் இன்ஜினியராகவும் நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. கிராஜுவேட்ஸை ரெக்ரூட் பண்ணக்கூடிய டாப் எம்என்சி கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இது போல் இன்னும் சில கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 3 lakh to 10 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் எந்த காலேஜஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற காலேஜ் அண்ட் கோர்ஸ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.